நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு எது சம்மந்தப்பட்டது அப்படின்னா, தென்னையில காய்கள் இல்ல. காய் கம்மியா இருக்கு. பாலையே விடாம இருந்தது. இப்ப நம்ம இந்த மாதிரி தண்ணி பாய்க்கிறதுக்கான பாத்தி அமைச்சு பாய்க்க ஆரம்பிச்சு 3, 4 மாசம் ஆகுது. இப்ப இதனால என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்குன்னு பார்க்க போறோம். மொத்தம் 8 வரிசையில தென்னை இருக்கு. இதில வரிசையில உள்ள தென்னை. இதில ஒரு காய் தொங்குது. ஸோ, அப்போ இந்த மரம் ஏற்கனவே காய்க்கக்கூடியது. போன கோடை வெயிலில் பார்த்தீங்க அப்படின்னா பாலை வந்திருக்கும். ஆனால் குறும்பல் எல்லாமே விழுந்து இருக்கும். ஆனால் இப்போ புதுசாக உள்ள ஒரு பாலை நல்லா பெருசாக வந்திருக்கு. இது 2வது லைனில் இருக்கிற முதல் மரம். இதுலேயும் ஒரு 3 காய் நிறைய பாலை வந்திருக்கு. ஆனால் பழைய பாலையில் எதுலேயுமே காய் இல்லை. இப்போ வந்த பாலையில் கொஞ்சம் குறும்பல் இருக்குது. இது 2வது லைனில் 2வது மரம். இது 2வது லைனில் 3வது மரம். குறும்பல் புதுசாக வந்த பாலையிலையும் குறும்பல் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அதில் பாருங்கள், ஒன்றே ஒன்று தான் இருக்குது. மற்றபடி எல்லாமே உதிர்ந்துருச்சு. பார்ப்போம், உரம் எல்லாம் பாய்ச்சிருக்கோம். முதல் லைனில் 2வது மரம். 2வது லைனில் 4வது மரம். இதில் ஒரே காய் தொங்குது. நிறைய பாலை காஞ்சிருக்கு. பெரிய மகசூல் இல்லை. தோட்டத்தில் இதுதான் உயரமான மரம். 2வது லைனில் 5வது மரம். காய்கள்லாம் ஒன்றும் இல்லை. புதுசாக பாலை விட்டுருக்கு. முதல் லைனில் 3வது மரம். பாலை விட்டுருக்கு. பாலான மெல்லிஸாக இருக்குது. தேருமான்னு தெரியல. முதல் லைனில் 4வது மரம். புதுசாக பாலை மைல்டாக இப்போ தான் வந்திருக்கு. எட்டி பாக்கு. மரத்தில் சின்ன சின்ன காயாக இருந்திருக்கு. இதெல்லாம் அந்த வெயில் காலத்தில் சரியாக வளராதது. இந்த மரத்தில் தான் கொஞ்சம் பாலை நல்லா பெருசாக விட்டுருக்கு. பாருங்கள், இதுக்கு மேலே காய்ச்ச மரம்தான், பரவாயில்ல. இதுவும் ஏற்கனவே காய்ச்ச மரம்தான். சின்ன சின்ன காயாக தொங்குது. பாலையும் கொஞ்சம் பெருசாக விட்டுருக்கு. இதுவும் ஏற்கனவே காய்ச்ச மரம்தான். பாலை வந்திருக்கு. இன்னொன்று விரியலை. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது முதல் 2 லைனு. இதில் பாருங்கள், சின்ன சின்ன காயாக கிடக்கு. பழசு. புதுசு இன்னும் எதுவும் பாலை விடலை. இதுவும் காய்ச்ச மரம்தான். இப்போ கொஞ்சம் பாலை கொஞ்சம் பெருசாக விட்டுருக்கு. பாலை பெருசாக வந்தது அப்படின்னா காய் கன்ஃபார்மாக அதில் ஒரு 4 காய் இருக்கும். இதில் பாருங்கள், இதுவும் காய்ச்ச மரம்தான். பாலை கொஞ்சம் பெருசாக விட்டு ஒன்று மேலே இப்போ விரிஞ்சிருக்கு. அதுக்கு முன்னால் உள்ளதெல்லாம் காய் பெரிய லெவல் இல்லை. இது சின்ன கன்று. ஏற்கனவே வச்ச மரம் பாதிக்கப்பட்டதுனால அப்பா புது மரம் வச்சுருந்தாங்க. ஓகே, இது இப்போ தான் பாலை விடுது. ஆனால் பாலை ரொம்ப சூப்பராக இல்லை. பாருங்கள், ஆமாம், சூம்புனாப்பில் இருக்குது. ஸோ இதில் காய் நிற்கிறது ரொம்ப கஷ்டம். இதுவும் நல்லா காய்ச்ச மரம் தான். நல்லா காய்ச்ச மரம்னா ஒரு காய் 2 காயாவது கிடக்கும் பெருசாக. ஆமாம், போன கோடைக்கு அதுவும் கிடையாது. இப்போ புதுசாக வந்த பாலையில் நல்லா ஒரு 5, 6, 8 குறும்பல் இருக்குது. இதை இன்னும் அணில் எதுவும் கடிக்காமல் இருக்கணும். மற்றபடி பழசெல்லாம் ஒன்றுமே இல்லை. வெயில் அடிக்கிறதுனால கரெக்டாக தெரிய மாட்டேக்கு. இதில் கொஞ்சம் ஒரு பெரிய பாலை விட்டுருக்கு. 2 பாலை விட்டுருக்கு. பழசெல்லாம் ஒன்றுமே இல்லை. இது செவ்வள நீர். ஆமாம், குறும்பல் இந்த தடவை ஒரு பாலை விட்டு ஒரு 4, 5. ஓகே, இதில் எப்படியும் 2 காய் வரும்னு நினைக்கேன். அந்த பாத்தி அமைச்சு தண்ணி பாய்க்கிறது, அது வழியாக உரம் விடுறது கொஞ்சம் சிறப்பாக தெரியுது. இது இன்னும் பாலை விட ஏற்கனவே பாலை விட்டுருக்கு. ஆனால் இப்போ புது பாலை எதுவும் இன்னும் வரல. இதுவும் செவ்வள நீர். இதில் கொஞ்சம் பாலை விட்டு ஒரு பாலையில் கொஞ்சம் காய்கள் இருக்குது. கொஞ்சம் அதிசயமாகவும் இருக்குது. நிறைய காய் இருக்கிறது. இதெல்லாம் கம்மி சொல்லப்போனால். ஸோ இந்த மரம் இன்னும் பாலை விடலை. எதிர்பார்ப்போம். இது ஏற்கனவே பாலை விட்டுருக்கு. இப்போவும் பாலை வருது. ஆனால் பாலை ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. ஸோ காய் பிடிக்குமான்னு தெரியலை.
இது ஏற்கனவே பாலை விட்ட மரம், ஆனால் காய்க்கலை. இப்போ வந்து பாலை விட்டுருக்கு. இந்த பாலை கொஞ்சம் பெருசாக தெரியுது, அதனால் எப்படியும் ஒரு 3 காயாவது இருக்கும். இந்த மரம் பழைய பாலை தான் இருக்குது, புதுசாக இன்னும் வரலை. இந்த மரத்தில் பாருங்கள், இது இன்னும் பாலையே விடல. இடையில ஒரு பாலை வந்திருக்கு, அதுக்கப்புறமா சுத்தமாக இல்லை. புதுசாக ஒரு பாலை வந்திருக்கு. இந்த இடத்துல கூம்பு மாதிரி தெரியுது, இந்த இடத்துல தெரியுது பாருங்கள். ஓகே, தென் இதுலேயும் புது பாலை இல்லை, இருக்குது, சின்னதாக இருக்குது. அதனால் சின்னதாக பாலை இருந்ததுன்னா அதில் காய் வர வாய்ப்புகள் கம்மி. ஏற்கனவே ஒரு காய் கிடக்கு, பார்ப்போம். மேலே கொஞ்சம் தடுசாக தான் பாலை வந்திருக்கு. இதில் பழைய பாலைகளில் காய்கள் ஒரே ஒரு காய் கிடக்கு. இப்போ புது பாலை வந்திருக்கு, ஆனால் அது சின்னதாக தான் இருக்குது. இது மரத்தில் கொஞ்சம் பாலை தடுசாக இருக்குது, ஒரு 6-7 குறும்பல் கிடக்கு. அதிகமாக இதில் ஒரு 2 காயாவது தக்க வைக்கலாம்னு நினைக்கேன். இப்போ இதில் பாருங்கள், ஏற்கனவே கொஞ்சம் ஓரளவுக்கு காய்ச்ச மரம். எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரியுது இது வரைக்கும் பார்த்ததுலையே. நிறைய பாலை இருக்குது. இதில் ஒவ்வொரு பாலையிலையும் ஒவ்வொரு காய் கிடக்கு. இப்போ வந்த பாலை, அதாவது நம்ம பாத்தி நல்லா அமைச்சு தண்ணி பாய்ச்சதுக்கப்புறமா அந்த பாலையில் பாருங்கள். ஓகே, அதில் ஒரு 10 காய் வரும்னு நம்புகிறேன். தென் இது இப்போ தான் முதல் பாலையை விட்டுருக்கு, சந்தோஷம். இதில் ஏற்கனவே பாலைகள் இருக்குது, ஆனால் பெரிய லெவல் காய் இல்லை. இப்போ ஒரு பாலை நல்லா விரிஞ்சிருக்கு உள்ள, அதில் மேபி 4-5 காய் இருக்குது. ஃப்யூச்சரில் இது நல்லா வரும்னு நினைக்கேன். இந்த மரத்துலையும் அதே தான், இப்போ உள்ள பாலையில் மட்டும் நல்லா காய் பிடிச்சிருக்கு, தெரியுதுங்களா? அதேமாதிரி அடுத்து வந்திருக்கிற பாலையும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஒரு மரத்தில் 10 காயாவது கிடக்கணும், ஆனால் நம்ம மரத்தில் ரொம்ப கம்மியாக இருக்குது, ரொம்ப கம்மி, ஒன்றுமே இல்லைன்னு சொல்லலாம். இதுக்கு காரணம் வந்து நாட்டு மரங்களை நம்ம தேர்வு எடுக்காதது தான். நாட்டு மரங்களை எப்போ தேர்வு பண்ணணும், குட்டை நெட்டை வெரைட்டியை எப்போ தேர்வு பண்ணணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. இது அவ்வளவுமே குட்டை நெட்டை வெரைட்டி. குட்டை நெட்டை வெரைட்டியை பொறுத்த வரைக்கும் நல்லா தண்ணி விடணும். இருந்தால் தானே விட தண்ணி நம்மகிட்ட இல்லை. இப்போ இதில் பாலைகள்லாம் காஞ்சிருக்கு, ஒரு பாலை நல்லா பெருசாக வந்திருக்கு. சரி, பார்ப்போம். அப்போ இந்த குட்டை நெட்டை வெரைட்டி அப்படின்னாலே நமக்கு தண்ணி நல்லா இருக்கணும். இந்த மரத்தில் பாலை கொஞ்சம் பெருசாக விரிஞ்சிருக்கு. இதில் சின்ன சின்ன தேங்காவாக கிடக்கு ஏற்கனவே, ஆனால் பெரிய லெவலில் காய் இல்லை, எதிர்பார்ப்போம். இதுலேயும் அதே தான், சின்ன சின்ன காய், ஒத்த காய், சூமுன காய் மாதிரி கிடக்கு, பெரிய லெவலில் காய் இல்லை. ஆனால் இப்போ உள்ள குறும்பலில் ஒரு மேலே பாருங்கள், ஒரு 5 காய் கிடக்கு. இதை அணில் நோண்டாமல் இருக்கணும். அதே இது நாட்டு வெரைட்டின்னா கொஞ்சம் தண்ணியிலேயே பல காலங்கள் நல்லாயிருக்கும். அதனால் நம்ம மரம் தேர்வு பண்ணும்போது நம்ம நிலத்தில் தண்ணி எப்படி இருக்குதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. தண்ணியை வச்சு தான் எல்லாமே. பாருங்கள், இந்த மரம்லாம் பூச்சி கடிச்சிருக்கு. ஓகே, ஒரே ஒரு பாலை விட்டுருக்கு, பார்ப்போம். இப்போ இந்த மரம் வந்து 2 வாரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன். கொண்டையில் வந்து ரொம்ப டேமேஜ் மாதிரி தெரிஞ்சது, எப்படி என் கண்ணை தப்பிச்சுன்னு தெரியலை. ஸோ அதுக்கப்புறம் மோனோக்ரோட்டோபாஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம தோட்டம் ஆர்கானிக் தோட்டம், ஆனால் இதை காப்பாற்றுறதுக்கு வேறு வழி இல்லாமல் அதை மட்டும் நான் ஊற்றுனேன். கிட்டத்தட்ட ஒரு 3 தடவை தொடர்ந்து ஊற்றுனதுக்கப்புறமா அதில் சென்டரில் குருத்து ஓரளவுக்கு தெரிய ஆரம்பிக்கு. இந்த இடத்துல இருக்குது. ஆமாம், சரியாயிரும் அப்படிங்கிற நம்பிக்கை தான். ஏற்கனவே ஈல்டு இல்லை, இதில் இந்த பூச்சி தொந்தரவு வேறு. இது செவ்வழ நீர், இது வரைக்கும் பாலையே விடலை. இதுதான் ஃபஸ்ட்டு பாலை. அந்த பாலையும் எப்படி இருக்குது பாருங்கள், சூம்பி போய் தான் இருக்குது. இதில் நிறைய காய்கள் கிடக்கு, ஆனால் காய்கள் ஒன்றுத்துக்கும் ஆகாது. அதனால தான் நம்ம பறிக்கலை. காய் பறித்தா விற்கிற மாதிரி இருக்கணும், விற்கிற மாதிரியே இல்லை. உள்ளே உடச்சி பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும். அதனால்
அதிலே காயட்டுன்னு விட்டுட்டோம். இது பாருங்கள், இது இப்போ தான் உள்ள ஒரு பெரிய பாலை வந்து நிறைய குறும்பல் வச்சுருக்கு. சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. இன்னும் நம்ம முதல் லைனும் 2வது லைனுமே முடிக்கலை. இதில் ஒரு பாலையில் ஒரே ஒரு காய் கிடக்கு. ஆனால் 2வதாக வந்த பாலையில் பரவாயில்ல, ஒரு 10 காய் தான் கிடக்கு. இது இன்னும் பாலையே விடலை. முதல் முறையாக இன்னும் பாலை விடலை. சீக்கிரத்தில் விடும். ஆமாம், அதே மாதிரி இதுவும் இன்னும் பாலை விடலை. இது இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் பாலை வருது. பாலை கொஞ்சம் தான் பெருசாக இருக்குது. அதனால் ஒரு காய் 2 காய் நிற்கும், அதுக்கு மேலே நிற்காது. ஏற்கனவே பாலை வந்தது. பாலை ரொம்ப சிறப்பாக இல்லை, காய்கள் தங்கலை. இப்போ நம்ம இந்த மாதிரி வட்டைப்பாத்தி எடுத்து தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருந்தோம். இன்னும் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்னா, மரங்கள் ஒரு காரணமாக அல்லது மண் ஒரு காரணமானு தெரியல. இதிலெல்லாம் பாலை இப்போ தான் விடுது. இதுதான் ஃபஸ்ட்டு பாலை இதில், தெரியுதுங்களா? ஆமாம், இதுவும் இப்போ தான் முதல் பாலை. 1 2 பாலை வெளியே வந்திருக்கு. கொஞ்சம் சிறப்பாக 2 3 பாலை 4 பாலை வந்திருக்கு. இந்த மரம் அநேகமாக நல்லா காய்க்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, மரம் எவ்வளோ பெருசாக இருக்குது. ஆனால் இன்னும் இது காய்க்க ஆரம்பிக்கல. ஒரு பாலை கூட விடலை. விரைவில் எதிர்பார்ப்போம். இது இப்போ தான், ஏற்கனவே ஒரு பாலை வந்து கரிஞ்சி போயிருக்கு. இந்த மட்டை கணக்கை பார்க்கும்போது போன வெயில் சீசனாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ இதில் இப்போ பாலை விட்டுருக்கு. ஓகே, சரி. இப்போ இந்த மரத்தில் பாருங்கள், இப்போ பார்த்ததுல எனக்கு தெரிஞ்சு இந்த மரத்தில் தான் குறும்பல் அதிகமாக இருக்குது. பார்க்க கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இந்த குறும்பல்கள் இளநியாக தேங்காவாக மாறணும். அது வரைக்கும் கடவுள் இதே மாதிரி தண்ணி கொடுக்கணும். முதல் பாலை விட்டுருக்கு. ஒன்றுமே இல்லை காயில். 1 2 அடிஷ்னலாக பாலை வந்திருக்கு. எதிர்பார்ப்போம். இது இன்னும் ஒரு பாலை கூட விடலை. இதில் நிறைய பாலை இருக்குது. ஆனால் ஒன்றும் பிரயோஜனப்படுற மாதிரி இல்லை. பூச்சிக்கடி இருக்குது. ஸோ இதுக்கும் மருந்து ஊற்றணும். இதுலேயும் பாலை விட்டுருக்கு. பழைய பாலை கருகி போயிருக்கு. புது பாலை இன்னும் விடலை. ஆமாம், இன்னும் விட ஆரம்பிக்கலை. ஆனால் இந்த இடத்துல நல்லா தண்ணி பாயும். எதனால் இது வந்து இல்லைன்னு எனக்கும் தெரியலை. முதல் லைன் முடிஞ்சிருச்சு. இந்த மரத்தோட முதல் லைன் முடிஞ்சிருச்சு. நம்ம கேட்டுது 2வது லைனில் கடைசி மரத்துக்கு முந்தின மரம். இதில் எப்படியும் வந்து 3 காய் கிடக்கும். ஆனால் போன வெயில் சீசனில் இருந்து அந்த மாதிரி இல்லை. பாருங்கள், இப்போ தான் ஓகே, ஒரு பாலையில் காய் நிறைய கிடக்கு. ஆனால் காய் தெளிவாக இல்லை, ஒரு மாதிரி சோம்பி போயிருக்கு. 2வது லைனில் கடைசி மரம். இந்த மரத்தில் நிறைய பாலை விட்டு வேஸ்ட்டாக போயிருக்கு. ஸோ அப்போ இந்த மரமே பிரயோஜனப்படாதுன்னு எனக்கு தோணுது. பாருங்கள், இப்போ வந்திருக்கிற பாலை கூட சோம்பி போய் தான் இருக்குது. பாலை நல்லா தடிப்பாக வந்தால் தான் காய் நல்லா வரும். ஸோ முதல் 2 லைன் பார்த்துட்டோம். இப்போ 3வது லைன் 4வது லைன் பார்க்க போகிறோம். வடக்க இருந்து தெற்க போகிறோம். முதல்ல தெற்க இருந்து வடக்க வந்தோம். ஸோ வடக்க தான் நமக்கு கேட் இருக்குது. இது 3வது லைன். மரம் பாருங்கள், ஒரு காய் இல்லை. இது போன வெயிலில் கொண்டை சரிஞ்சு போனது, காப்பாற்ற முடியாமல். அதே மாதிரி இதுவும் போன வெயிலில் காப்பாற்ற முடியாமல் போனது. போன வெயிலில் இதுவும் சூம்பிச்சுது. ஆனால் அந்த சொட்டு நீர் கரெக்ஷன் பண்ணியிருக்கேன்ல, அந்த கரெக்ஷன் ஐடியா இந்த மரத்துக்காக அடிஷ்னலாக ஒரு பைப்பு போடுறதுக்காக இதில் தோண்டி அந்த இடத்துல தோண்டி அடிஷ்னல் பைப்பு போட்டேன். ஸோ இதுதான் எனக்கு என்டையராக கரெக்ஷன் பண்ணக்கூடிய ஐடியாவை கொடுத்தது. அது மூலமாக அந்த மரத்தை காப்பாற்றிட்டேன். அதில் ஒரு பாளையம் ஆனால் இல்லை. பார்ப்போம். தென் 3வது லைனில் பாருங்கள், பாலை வருது, காய் ஒன்றும் இல்லை. இந்த மரத்தில் பாலை இன்னும் பழைய பாலை இருக்குது, புதுசு வந்திருக்கு, ஆனால் சூம்பி போயிருக்கு. இது இன்னும் பாலையே விடலை. இல்லை, ஒரு பாலை கிடக்கா? இல்லை பாலை சின்னதாக இருக்குது. இது பிரயோஜனப்படாது. இந்த பாலை வந்து பிரயோஜனப்படாது. வரும்போதே கொஞ்சம் தடிசாக வரணும். இதுலேயும் பாலை விட்டுருக்கு, பாலை பிரயோஜனப்படாது. இதில் பாலை விட்டு விரிஞ்சிருக்கு.
ஒரு காய் கிடக்கு, ஒரே ஒரு குறும்பல் கிடக்கு. சரி, உரம்லாம் நல்லா வச்சோம். போன அதாவது அப்பா இறந்த செப்டம்பர் மாதம் உரம் நல்லா வச்சேன். நல்லா தண்ணி பாய்ச்சோம். இந்த மாதிரி வட்டை பாத்தி பண்ணல, உரம் வச்ச உரத்துக்கு மேலேயே பாய்ச்சணும். ஆனால் நம்ம கெட்ட நேரம் நிறைய குறும்பல்கள், நிறைய மரங்கள் பாலை எடுத்து வந்தது. ஆனால் போன மார்ச்சில் இருந்து 2023 மார்ச்சில் இருந்து 2023 அக்டோபர் வரைக்கும் மழையே இல்லை. இதில் இப்போ கொஞ்சம் ஒரு பெரிய பாலை இருக்குது. அதே மாதிரி இது காய்க்கும்னு நினைக்கிறேன். இந்த மரத்தில் பாலை எப்படி இருக்குது பாருங்கள், சூம்பி போயிருக்கு. ஏதோ பச்சை பாம்பு நிற்கிற மாதிரி இருக்குது. இப்படிலாம் இருந்தால் ஒரு காய் கூட வராது. இது இந்த வண்டு கடிச்சு இது அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் அப்புறப்படுத்துறதுக்கான செலவு ஆகும் அப்படின்னு அப்படியே வச்சுருக்கிறேன். அதுக்கு பதிலாக கொண்டையில் மட்டும் மருந்தை ஊற்றிக்கிட்டே இருக்கிறேன். அதனால் போன வெயில் காலத்தில் நம்ம வச்ச உரம் நிறைய மரம் பாலை விட ஆரம்பிச்சது. ஆனால் அந்த வெயிலுடைய தாக்கம் பாலை கருகி தென்னையில் சுத்தமாக ஈல்டே இல்லாமல் போயிடுச்சு. கிட்டத்தட்ட 1.5 அடி ஆழம் ஜேசிபி வச்சு தோண்டி தான் நம்ம உரம் வச்சோம். இப்போ அந்த உரம் வச்ச இதுலேயே நல்லா தண்ணியும் பாய்ச்சிக்கிட்டு இருக்கோம். நாட்டு உரங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதை பார்க்குறவங்க வேறு ஏதாவது சப்ளிமெண்ட்ரி கொடுக்கலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா சொல்லுங்கள். அநேகமாக இந்த இதில் பூச்சி தாக்கம் இருக்கிற மாதிரி தெரியுது. மட்டை எல்லாம் சரிஞ்சிருக்கிறத பார்க்கும்போது நிறைய மட்டையில் ஓட்டைகள் போட்டிருக்கு. பாலை நல்லா வந்திருக்கு. அதனால் சீக்கிரத்தில் இதுக்கு மருந்து ஊற்றணும். ஆனால் சென்டரில் வந்த மற்ற மட்டைகள்லாம் நல்லா இருக்குது. அதை பார்க்கும்போது இன்னும் அந்த பூச்சி பிரச்சனைலேருந்து தப்பிச்சிருச்சுன்னு தோணுது. இதை பாருங்க, பெரிய மரமாக இருக்குது, பாலை இருக்குது, ஆனால் காய் இல்லை. எவ்வளோ மோசமாக இருக்குது பாருங்கள் மரங்கள், காயெல்லாம். கிட்டத்தட்ட 300 மரங்கள் இருக்குது. ஒரு மரத்துக்கு ஒரு காய் அப்படின்னாலுமே நமக்கு செலவழிக்கிறதுக்கு ஏதோ காசு வரும். ஈல்டே இல்லாமல் நம்ம இதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சொல்லப்போனால் இந்த ஒரு வருஷம் மட்டும்தான் இதுக்கான முயற்சி. அதுக்கப்புறமா அப்பா சொன்னபடி இதில் சில மரங்களை பிடுங்கி எறிகிறது அப்படிங்கிறது, தென்னம்பிள்ளை அப்படிங்கிறதுனால அப்பா இறந்தும் 2 வருஷமாக அந்த டைம் எடுத்து பண்ணுறேன். இந்த வட்டைப்பாத்தி இதுதான் ஃபஸ்ட்டு டைமு. கட்டாயம் இதில் பலன் தரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. எல்லாம் பாருங்கள், மரம் பெருசாக இருக்குது, ஆனால் காய் தான் ஒன்றும் இல்லை. காய் இல்லை பாருங்க, நிறைய பாலை விட்டு ஒரு காயும் இல்லாமல் இல்லை பாருங்கள். இந்த மரம் சொல்லியே ஆகணும். இது சமீபத்தில் ஒரு மாதத்துக்கு முன்னால் இந்த ஓட்டையை கண்டுபிடிச்சி இதுக்குள்ளே கொஞ்சம் கெமிக்கல் போட்டு அந்த மோனோக்ரோட்டோபாஸ் ஊற்றிட்டு கொண்டையில் ஒரு 4-5 தடவை மோனோக்ரோட்டோபாஸ் ஊற்றினேன். அதுக்கப்புறமா தான் உள்ளே இருந்து தெளிவாக வர ஆரம்பிச்சது. இல்லைன்னா அந்த மரம் காலியாக இருக்கும். ஸோ மரத்தை அடிக்கடி இப்படி பார்க்கணும். இதில் காய்கள் கிடக்கு, ஆனால் சூம்பி போன காய்கள். இதில் இன்னும் பாலையே விடலை. இது நிறைய பாலை இருக்குது, காய் பெரிய லெவல் இல்லை. கடைசியாக காய்ச்சதில் ஒரு 4 காய் கிடக்கு, எப்படி வரும்னு தெரியல. இதில் பாருங்கள், காயே இல்லை. இது இன்னும் வளர்கிற மாதிரி தெரியலை, சத்து கம்மி. இதுக்கு முறையாக பண்ணக்கூடிய விஷயங்கள் செய்கிற லெவலுக்கு நமக்கு வருமானம் இல்லாததுனால வட்டைப்பாத்தி மட்டும் எடுத்து விட்ருக்கேன். ஆமாம், இதில் பாருங்கள், செவ்வழி நீர் ஒரு காய் இல்லை. இதில் பாருங்கள், ஒன்றும் இல்லை. அதுலேயும் காய் ஒன்றும் இல்லை, சாரி காலையே இல்லை. இதில் இதுக்கு பக்கத்தில் வைக்கனால சோம்பி போய் இருந்தது. இப்போ தண்ணி விட்டதுக்கப்புறமா பரவாயில்ல, பாலை கொஞ்சம் திக்காக வந்திருக்கு பாருங்கள். இதுக்கெலாம் நல்லா தான் தண்ணி பாயுது. பாலை பாருங்கள், சோம்பி போய் வருது.
பார்ப்போம். அதேமாதிரி இதுக்கும் நல்லா தண்ணி பாயுது. இது இன்னும் பாலையே இப்போ தான் மைல்டாக ஒன்று வந்திருக்கு. இதில் பாலை விட்டுருக்கு. பாலை கொஞ்சம் பரவாயில்ல, இல்லை இப்படி ஒரு 4 காய் நிற்கும்னு எதிர்பார்க்கலாம். இந்த பாருங்க, பால் நல்லா சைஸாக வந்துமே காய் 4 கூட வரல. இது கொஞ்சம் திருப்தியாக தருது இந்த பாலை. ஏற்கனவே உள்ள பாலையும் பெருசாக தான் இருக்குது, ஆனால் காய் தான் நிற்கலை. காய் நிற்கிறதுக்காக அந்த போரான் சத்து இந்த தடவை நம்ம தண்ணியிலையே கொடுத்துருக்குறோம். அதாவது எருக்களை இருக்குல்ல, எருக்கலையை வந்து தண்ணியில் நல்லா ஊற விட்டு நல்லா ஊறினதுக்கப்புறமா சொட்டு நீரோடு சேர்த்து பார்த்துருக்கோம். அதனால் காய் கட்டாயம் நிற்கும் அப்படின்னு தோணுது. நார்மலாக எருக்கலையை வந்து வெட்டி புதைப்பாங்க, ஆனால் நம்ம வந்து மரம் வந்து தண்ணி இருக்கிற இடத்துல மட்டும்தான் வெட்ட முடியும். அப்படி வெட்டினோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து வேர் பாதிக்கப்படுது. அதனால் தண்ணியிலேயே நம்ம போரானை கலந்து விடுறோம். கெமிக்கல் போரானா இல்லாமல் நேச்சுரல் போரானாவே நம்ம கொடுக்குறோம், அதாவது ஆர்கானிக் போரானாவே. இது சின்ன மரம், இதுலேயும் இந்த குருத்துக்கடி பிரச்சனை இருந்தது, பூச்சிக்கடி பிரச்சனை இருந்தது. கொண்டையில் மருந்து ஊற்றுனதுக்கப்புறமா இப்போ பாருங்கள் நல்லா தெளிவாக கொண்டை வருது பாருங்கள் வெளியில். அதனால் இனிமேல் அந்த மரம் தப்பிச்சிரும். ஒரு காய் இல்லை, ஒரு காய் இல்லை. வெளியிருந்து பார்க்க தான் பெரிய தோட்டம், அப்படி வருமானம் இருக்கும்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் என்ன தவறுங்க நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆயிடுச்சு. அப்பா இதில் ஒரு காய் கிடக்கு. ஒரு காய் கிடக்கிறதுக்கு சந்தோஷப்பட வேண்டியதாக இருக்குது. எல்லாம் பாருங்கள், காய்ச்சல் போன அந்த வெயிலுக்கு அப்படியே காயெல்லாம் சுருத்தி போயிடுச்சு. இதில் கொஞ்சம் பெரிய பாலை வந்திருக்கு. இது இவ்வளோ ஹைட்டாக இருக்குது. அந்த பெரிய மரங்களில் எதுவும் ஒன்று, ஆனால் காயை காணும். இப்போ தான் பாலை விழுது. செவ்வள நீர் சின்ன தண்டாக இருக்குது, சுற்றி நல்லா தண்ணி பாஞ்சிருக்கு, செழிப்பாக பாஞ்சது தெரியுது. பட்டு ஒன்றும் மகசூல் இல்லை, எதிர்பார்க்கலாம். இதில் பாருங்கள் ஒன்றும் இல்லை. நான் வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு பெரிய தோட்டம் நல்ல வருமானம் இருக்குன்பாங்க. ஆனால் இப்போ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்லுவீங்க உங்களுக்கு தோட்டமே வைக்க தெரியாமல் வச்சுருக்குறீங்கன்னு. அனுபவம் கிடையாது, அங்கங்கே விசாரித்து தான் அப்பா எல்லாம் பண்ணினாங்க. நாங்கள் பண்ண தவறு தண்ணி வந்து ஈல்டு என்னன்னு பார்க்காம ஏதோ பெரிய பாலை வந்திருக்கு. ஏற்கனவே உள்ள பாலைகள் கொஞ்சம் பெருசாகவும் இருக்குது, ஆனால் காய் இல்லை. ஸோ போரான் சத்து கம்மியாக இருந்திருக்கு, அது ஒரு காரணமாக இருக்கலாம். இதில் பாருங்கள், அப்பா இந்த மரத்தில் தான் கொஞ்சம் பார்த்ததுலேயே கொஞ்சம் பெரிய பாலையாக தெரியுது, நிறைய காய்கள் தெரியுது. தண்ணி நல்லா செழிப்பாக தான் பாஞ்சிருக்கு. இந்த மரமும் அப்படி தெரியுது. பார்ப்போம். ஸோ ஈல்டை செக் பண்ணிவிட்டு சாயில் டெஸ்ட் பாருங்கள். அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா என்ன பயிர் வைக்கணும்னு தேர்வு செய்யுங்க. அதே மாதிரி தென்னை வந்து லாபமே கிடையாது. ஸோ இது வரைக்கும் நம்ம இப்போ 4 லைன் பார்த்துருக்கோம், வடக்கிருந்து தெற்க வந்துட்டோம். இப்போ 5வது லைன் 6வது லைன் பார்க்க போகிறோம், தெற்க இருந்து வடக்க. இது மரம், அதில் இது 6வது லைனில் மரம். ஏற்கனவே உள்ளது பட்டதுனால அப்பா இதில் மாமரம் வச்சுருக்குறாங்க. செவ்வளநீர் ஃப்யூச்சரில் நல்லா வளரும்னு நினைக்கேன். பாலை சூம்புனாப்பில் தான் இருக்குது. இதில் கொஞ்சம் பாலை பெருசாக வந்திருக்கு. பெரிய லெவல் பாலை இல்லை. அதனால் எப்போவுமே சாயில் டெஸ்ட்டு பார்த்துருங்க. உங்கள் மண்ணுடைய தன்மையை பார்த்துக்கங்க. இந்த மரம் தான் வைக்கணும், அந்த மரம் தான் வைக்கணும்னு பிளான் பண்ணி பண்ணாதீங்க. இந்த டெஸ்ட்டில் என்ன ரிசல்ட் வருதோ அதுக்கு என்ன மரங்கள் வைக்க முடியுமோ அதை தான் நீங்கள் வைக்கணும். அதை தாண்டி வச்சிங்கன்னா இந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்கும். இதில் ஒரு 5-6 காய் இருக்குது, அதிசயமாக இருக்குது. சரிங்களா? 2வது தென்னை வந்து லாபமே கிடையாது. ஆமாம், அதனால் தென்னை வச்சு அப்படி சம்பாதிச்சிடலாம் நினைக்காதீங்க. தென்னையில் பராமரிப்பு வேலைகள் நிறைய இருக்குது. நம்ம பராமரிப்பு வேலைகள் கம்மியாக தான் பார்த்துருக்கோம்.
ஒரு மினிமம் ஈல்டு வந்ததுன்னா அடுத்தடுத்து பராமரிப்புக்கு அதை பயன்படுத்தலாம் அந்த பணத்தை. ஆனால் அந்த ஈல்டு கூட இல்லாததுனால நம்ம வந்து ஆர்கானிக் முறையில் பண்ணுற அதை மட்டும் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த பாத்திலாம் பார்த்திங்க அப்படின்னா விரித்து போட்டிருப்போம். போட்டு ஒரு வருஷத்துக்குள்ளே நல்லா வந்துடும் அப்படிங்கிறது தான் தகவல். இந்த மரத்தில் இது என்ன மரம்னு தெரியல. இதில் ஒரு 4 காய், இதில் ஒரு 4 காய் பரவாயில்லாமல் இருக்குது. இதில் பழைய பாலையிலையும் காய்கள் இருக்குது. ஏன் இதில் இருக்குன்னு தெரியல. அந்தளவுக்கு அனுபவம் எனக்கும் இல்லை. வெளியிலேருந்து தான் யாரையாவது கூப்பிட்டு வந்து ஏன் இதில் பாலை இருக்குது, ஏன் இதில் இல்லைன்னு கேட்கணும். ஸோ வெளியிலேருந்து கூப்பிட்டு வரணுன்னா அதுக்கு ஒரு செலவு பண்ணணும். சீக்கிரத்தில் அதை பண்ணுவோம். ஏன்னா இந்த இடையில இப்போ ஒரு மழை வந்தது. அதில் பாருங்கள் பாத்தி எல்லாம் கரைச்சி விட்டுருச்சு. ஆமாம், இங்கே விவசாயத்துக்கு ஆள் சீக்கிரத்தில் கிடைக்காது. 300 மரத்துக்கு 60 மரம் தான். அதாவது ஒரு நாள் மட்டும்தான் வேலைக்கு வந்தாங்க. அப்போ அந்த பாத்தியெல்லாம் நம்ம சரி பண்ணணும். அதனால் அவ்வளோ சீக்கிரத்தில் ஆட்களும் கிடைக்காது. மழை பெஞ்சால் அவங்களுக்கும் பிஸி ஆயிடுவாங்க. மழை பெய்யலைனா தான் அவங்க வேலையில் இருப்பாங்க. வேலை இல்லாமல் இருப்பாங்க. ஸோ பரவாயில்ல. இதில் ஒரு 2 பெரிய காய் ஏற்கனவே கிடந்திருக்கு. இப்போ உள்ள பாலையும் கொஞ்சம் நல்லா இருக்குது. அதனால் விவசாயத்துக்கு ஆளும் கிடைக்காது. ஆனால் இந்த விவசாயம் பண்ணலைன்னா மக்கள் சாப்பிட்டா தானே உயிர் வாழ முடியும். இதில் பாருங்கள் ஒரு 3 காய் கிடக்கு. பரவாயில்ல. ஆனால் மற்ற இது ஒன்றுமே இல்லை. சரி பார்ப்போம். அதாவது சாப்பிடாமல் மக்கள் இருக்க முடியாது. சாப்பிடணும் அப்படின்னா நம்ம விவசாயம் பண்ணணும். விவசாயம் லாபமாக இல்லை. அப்போ இடையில உள்ள இடைத்தரகர்கள் தான் லாபம் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் இந்த தேங்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு குலையில் 10க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் லாபம். அப்படி வரும்போது தேங்காவாக விடுறத விட ஏலனிக்கு விடுறது பெஸ்ட். ஆமாம், இந்த மரம்லாம் இன்னும் பாலையே விடலை. இதுவும் பாலை விடலை. அப்போ இதெல்லாம் பட்டு போய் அப்பா திரும்ப வச்சுருப்பாங்கன்னு நினைக்கேன். எனக்கு உறுதியாக தெரியல. கடைசி அப்பா இறக்குறதுக்கு முன்னால் சொன்னது வந்து ஒரு வருஷம் பார்க்கணும், இல்லை அப்படின்னா ஒரு 100 மரத்தை பிடுங்கிடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு வருஷம் அப்பா இறந்து ஒரு வருஷம் தாண்டி இப்போ 2வது வருஷம் நோக்கி போகுது. நான் 3வது வருஷமாக அடுத்த செப்டம்பர் வரைக்கும் கணக்கு வச்சுருக்கேன். வர்ற செப்டம்பர் 2024 போக அதுக்கு அடுத்த செப்டம்பர் 2025 வரைக்கும் இந்த தென்னையில் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னா இங்கே தண்ணி பிரச்சனை உண்டு. ஸோ தென்னையை எடுத்துகிட்டு நெல்லி மட்டும் போடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஏன்னா அப்பா நெல்லி போடணும்னு சொன்னாங்க. நம்ம தோட்டத்தில் கொஞ்சம் காலி இடம் கிடக்கு. 10-12 ஏக்கரில் கிடக்கு. ஒரு 4-5 ஏக்கர்லையாவது வைக்கணுன்னாங்க. ஆனால் அதுக்குள்ளே அப்பா இறந்துட்டாங்க. எவ்வளவோ தென்னைக்கு செலவு பண்ணுறோம். ஆனால் நம்மளால் இது பாருங்கள், செவ்வலை நீர் பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்குல்ல. ஒரு 4 நாள் காய் கிடக்க. என்னப்பா இது, இதே தண்ணி தான் எல்லாத்துக்கும் விடுறோம், இதே உரம் தான் எல்லாத்துக்கும் வச்சுருக்கோம். ஆனால் இதுக்கு வந்திருக்கு பாலை பாருங்கள், நல்லா பெருசாக இருக்குது. ஒரு லைன் தான் வந்திருக்கு. அதுக்கு அடுத்த லைனில் உள்ள பாலையே காணும். அப்போ அந்த நேரத்தில் என்ன ஆச்சு தெரியலை. காய் இல்லை, காய் சின்ன காயாக இருக்குது. செவ்வலை நீர், காய்கள் இல்லை, பாலை இல்லை. இது மூடு கொஞ்சம் தடுசாக இருக்குது. நாட்டு மரமாக இருக்குமோ தெரியலை. இது தெரியலை. பாருங்கள், புல்லே இல்லாமல் அழகாக வச்சுருந்தேன். இந்த மழை வந்து நம்மளை புல் எழுப்பி விட்டுருச்சு. என்ன சொல்ல, இந்த இடம்லாம் காஞ்ச மட்டையை போட்டு எரிக்கிறதுக்காக ஒதுக்கி வச்சுருக்கேன். இதை நம்ம தொடர்ச்சியாக எரிக்கலை அப்படின்னா பாம்புடைய எண்ணிக்கை கூடிடுது. பாம்பை பொறுத்த வரைக்கும் நல்ல பாம்பு பிரச்சனை இல்லை, நம்மளை கண்டதும் ஓடும். இந்த மரத்தில் கொஞ்சம் இருக்குது காய்கள்.
ஏற்கனவே உள்ள இதில் ஒரு காய் தான் பெருசாக வந்திருக்கு பாருங்கள். இது எவ்வளோ பெருசாக வந்திருக்கு, மற்றதெல்லாம் சின்னதாகவே கிடக்கு. ஓ சூப்பர், பரவாயில்லையே. இந்த வெயிலுக்கு இளநீ குடிக்கலாம் போலையே. வெட்டிடுவோம் இன்றைக்கி. எங்கே இருக்குது, 4வது வால் முடியுது, அதில் இருக்குது. இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இதுலேயும் ஒன்றும் இல்லை. நான் தண்ணி பாய்க்கும்போது இந்த மரத்தை எட்டி கூட பார்க்க மாட்டேன், ஏன்னா மனசு சங்கடப்பட்டுரும் அப்படிங்கிறனால. இன்றைக்கி தான் நான் உங்களுக்காக இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக தான் இவ்வளோ பார்க்கேன். மற்றபடி கீழே விழுற தேங்காவை மட்டும் அள்ளிட்டு போயிடுவேன். இதில் கரையாக இருக்குது, நானும் கவனிக்காமல் இருந்திருக்கேன். எதை பார்ப்பேன், தேங்காவை பார்க்க மாட்டேன். பார்க்குற ஒன்று பூச்சி அரிச்சிருக்கா, ஏதாவது ஓட்டை போட்டிருக்கான்னு பார்ப்பேன். கீழே தேங்காய் கிடந்தால் எடுத்துப்பேன், அவ்வளோதான். மற்றபடி தேங்காவை பார்த்தோம் அப்படின்னா மனசு சங்கடப்படும். மனசு சங்கடப்பட்டால் தண்ணி பாய்க்கிறதுக்கு இஷ்டம் வராது. தென்னம்பிள்ளை, அப்பா வளர்த்த தென்னம்பிள்ளை இது. ஸோ நாங்கள் அப்போ ஃபுல்லாக மூட்டுக்குள்ளே தான் தண்ணி பாய்ச்சோம். ஆமாம், அதனால தான் ஈல்டு இல்லை அப்படின்ட்டு தான் போன தடவை உரம் வச்ச இடத்துல தண்ணி பாய்ச்சினேன். இந்த தடவை சொட்டு நீர் கரெக்ஷன் பண்ணி அந்த உரம் வச்ச இடத்த ஒரு வட்டமாக்கி அதில் பாய்ச்சிக்கிட்டு இருக்கோம். எதுக்காக உரம் இந்த வருஷம் வைக்கலை அப்படின்னா, போன வருஷம் வந்த உரமே தோண்டும் போது உள்ளே இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி கொடுக்கலன்னு அர்த்தம். ஆனால் இந்த வருஷம் நல்லா மழை பெஞ்சிருக்கு, தண்ணி நல்லா கொடுக்கும். இதிலெல்லாம் மரங்கள் பட்டு போயிருக்கு. சரி, ஏதாவது மரம் வைக்கணும். அடுத்து 5வது லைனு முடிய போகுது, இது 6வது லைனு. இந்த இதில் நிறைய பாலை இருக்குது, ஆனால் காய்கள் அடர்த்தியாக இல்லை. எப்பா நடந்து, ஆமாம் 3 நேரம் நீளத்துக்கு நடந்தாச்சு. 6வது லைன் கடைசி மரம். இது பெரிய லெவலில் வளரல. இது 5வது லைனில் கடைசி மரம். வடக்க இப்போ முடிச்சிருக்கோம். இனிமேல் வடக்க இருந்து தெற்க 7வது லைன் 8வது லைன் பார்க்க போகிறோம். ஆளையே இல்லை. இதில் வந்து பூச்சிக்கடி அதிகமாக இருக்குது. ஓகே, மேக்ஸிமம் நாளைக்கு, அதாவது 7ஆம் தேதி அல்லது 8ஆம் தேதி ஏணி இதுக்குன்னே வச்சுருக்கேன். அந்த ஏணியை போட்டு எல்லா கொண்டையிலையுமே மருந்து ஊற்றிடுவேன். அப்படி இந்த மாதத்தில் ஒரு 2 தடவை அல்லது 3 தடவை ஊற்ற சொல்லியிருக்கிறாங்க. அப்படி ஊற்றிட்டா சுத்தமாக இந்த பிரச்சனை கட்டுக்குள்ளே வந்துடும். அதுக்கப்புறம் 6 மாதம் கழித்து ஒரே மாதத்தில் 3 தடவை. இது பாருங்கள், நல்லா வட்டைப்பாத்தி போட்டு இதெல்லாம் நல்லா தண்ணி செழிப்பாக பாயிறது தான். மண் பிரச்சனையா இல்லை மரம் பிரச்சனையான்னு தெரில, சூம்பி போய் இருக்குது. இந்த மரம் பாருங்கள், செவ்வள நீர் பெருசாக விரிவடையலை. சீக்கிரத்தில் அதுக்கும் தீர்வு பார்ப்பேன். ஸோ பாம்பு பற்றி பேசணும்ல. ஆமாம், இங்கே வந்து கட்டு விரியன், கண்ணாடி விரியன், நல்ல பாம்பு, சார பாம்பு, கொம்பேரி முக்கை. அப்பா ஒரு தடவை ராஜநாகத்தை பார்த்துருக்குறாங்க. நான் ராஜநாகம் பார்த்ததில்லை. அப்பா பார்த்த டைமில் அப்பா ஒரு சைடு போகும்போது அது வந்து எந்திரிச்சு நின்று சவுண்டு கொடுத்துருக்கு. அது எங்கே அப்படின்னா, அந்த 12 ஏக்கர் சும்மா கிடக்குன்னு சொன்னேன்ல, அதில் புல் அடர்த்தியாக மழை நேரத்தில் வளர்ந்துருக்கும். எல்லாம் பாருங்கள், ஒன்றுமே ஈல்டு இல்லை. அதில் வந்து சவுண்டு உஸ்ஸுன்னு இருக்குது. என்னடான்னு திரும்பி அப்பா பார்த்துருக்குறாங்க. நல்லா ஆள் ஹைட்டுக்கு எந்திரிச்சு நிற்கி. அப்படி நின்றுச்சுதுன்னா அந்த பக்கம் போகக்கூடாது, ஏன்னா அது அடையிலுக்கு படுத்துருக்கும். அதனால் அப்பா அந்த பக்கம் போகலை. அப்பா பாம்பை கண்டு பயந்ததில்லை, ஆனால் நமக்கு பாம்புனா பயம். ஸோ என்னடா பிரச்சனைன்னு பார்த்தபோது மட்டைகள் அங்கங்கே கிடந்தது. அது அவ்வளோத்தையும் இந்த மாதிரி ஒரு தோட்டத்திலே ஒரு 6-7 இடத்துல ஏற்கனவே நின்று தென்னை பட்டு போன இடத்த வந்து சூஸ் பண்ணி அதில் போட்டு எரிச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த பாம்புகளுடைய பிரச்சனை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆமாம் பாருங்கள், இந்த செவ்வழ நீர் நம்ம வட்டைப்பாத்தி எடுத்து பாய்ச்சதுக்கு அப்புறமா பரவாயில்ல. உங்களுக்கு வெளிச்சத்துக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இப்போ தெரியுதா?
ஓகே, இப்போ இது அப்படியே காயாக வந்தால் நல்லாயிருக்கும். அணில் கடிக்காமல் இருக்கணும். அணில் கடிக்காமல் இருக்க நம்ம வந்து சப்போட்டா அதுக்குள்ளே தான் என்ன வச்சுருக்குறோம், தண்ணி வச்சுருக்குறோம். இப்போ இந்த இளநியை குறும்பலை எதுக்கு கடிக்குன்னா உள்ளே இருக்கிற தண்ணியை குடிக்கிறதுக்கு கடிக்கும். இனிமேல் நம்ம தென்னையிலையும் அங்கங்கே தட்டு வச்சு தண்ணி வைக்கணும். எல்லாம் நல்ல ஹைட்டாக இருக்குது, ஆனால் பிரயோஜனப்படுற மாதிரி காய் இல்லை. இது கட்டையாக இருந்தாலும் ஒரு பாலை தெளிவாக விட்டுருக்கு பாருங்கள். அந்த பாலை கொஞ்சம் காய்களும் கிடக்கு. தோட்டம் அப்போ நிறைய செலவு பண்ணிட்டாங்க, வருமானம் தான் இல்லை. ஸோ என்கிட்ட பேசுகிற நலன் விரும்பிகள் எதுக்கு நீங்கள் இந்த தோட்டத்தை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நம்ம மேலே உள்ள அக்கறையில் தான் அவங்க சொல்கிறாங்க. நஷ்டம் தானே ஆகுது. நஷ்டம் ஆகுதுன்னா அந்த தொழில் நம்ம செய்யக்கூடாது தான். ஆனால் இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு வந்துடும். ஏன்னா நமக்கு முன் அனுபவம் கிடையாது, நம்ம விவசாய குடும்பம் கிடையாது. அப்பா தன்னுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா தான் இந்த ஃபார்ம் ஹவுஸை டெவலப் பண்ணது. பசுமை விகடன் அப்படின்னு நிறைய புத்தகங்கள் நிறைய பேர்கிட்ட பேசி தான் பண்ணினாங்க. மரங்கள் தான் தவறு அப்படின்னா யார் அப்பாவை ஏமாத்துனாங்கன்னு தெரியலை. ஏமாத்தினவங்க நல்லா இருப்பாங்க. பட் இது ஒரு பாடம் தான். ஆனால் எனக்கு என்ன அப்படின்னா, இப்படி ஈல்டு இல்லாத இந்த மரத்தை காய்க்க வச்சுட்டோம்னா, ஏன்னா 10-12 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த மரத்தை வெட்டி போடுறதுக்கு மனசு இல்லை. ஈல்டு இல்லை அப்படின்னு சொல்லி, வருமானம் இல்லைன்னு சொல்லி தோட்டத்தை மூடுறதுக்கும் மனசு கிடையாது. அப்புறம் நம்ம என்ன வாழ்ந்தோம், என்ன படித்தோம், நம்ம படிப்பு நமக்கு வந்து ஒரு போராட்ட குணத்தை கொடுக்க வேண்டாமா? இந்த மரத்தில் கொஞ்சம் கூடுதல் காய்கள் இருக்குது. சின்ன சின்ன காய்கள் வந்து சூம்பி போய் தான் இருக்குது. புதுசாக வர்ற பாலை நல்லா தெரியுது. மேபி நல்லா வரும்னு நினைக்கேன். ஸோ நம்ம படிக்கிறது வந்து இந்த சமுதாயத்தில் உள்ள பிரச்சனைகளை எதிர்த்தும் நிற்கவும் செய்யணும். ஸோ பயந்து ஓடக்கூடாதுல்ல. அதனால் ஈல்டு வரலையே அப்படின்னு நானும் பயப்பட விருப்பப்படலை. என்னுடைய முயற்சியை இருக்கேன். அப்பா சொன்ன 1 வருஷத்தை 2 வருஷமாக எக்ஸ்டெண்ட் பண்ணி அடுத்து 3ஆவது வருஷமாக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். ஏன் 3ஆவது வருஷத்துக்கு கொண்டு போயிருக்கேன்னா, இப்போ புது புது பாலைகள் வந்திருக்கு. அதனால் இந்த செப்டம்பருக்குள்ளே இந்த பாலை கொஞ்சம் பெருசாகிடும், காய்களும் கூடிரும். ஸோ இந்த மரத்தில் கீழே பாருங்கள், காய் எடுக்கலை. ஏன்னா திருப்தியாக இல்லாதனால காஞ்சதுக்கப்புறமா தான் எடுப்பேன். விற்பனைக்கு கொடுக்குற சைஸுக்கு கிடையாது. ஆனால் இந்த மரத்தில் ஒரு 3-4 காய் பரவாயில்லாமல் கிடக்கு. ஓகே, அப்போ அந்த மரம் தெளிவாக இருக்குது. இது ஏற்கனவே கொண்ட பிரச்சனை வந்து சரிஞ்சது. மருந்தெல்லாம் ஊற்றி அப்படியே வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 காய் கிடக்கு, ஆனால் பெரிய லெவலில் அடுத்து காய் இல்லை. அதே மாதிரி தான். ஸோ அந்த வெயில் சீசன் சொல்கிறத விட வெயில் வந்து நமக்கு என்ன கொடுக்கல, வறட்சியான வெயில் வந்து நமக்கு பலன் தரலை. அந்த நேரத்தில் நம்ம மரங்கள் எல்லாம் சூம்பி போகிற அளவுக்கு தான் தண்ணி இருந்திருக்கு. ஸோ ஈல்டு இல்லாதது தான். நம்ம போரில் வந்து ஈல்டு இல்லை. அப்போ இந்த டைம் நம்ம போரை பற்றி பேசி தான் ஆகணும். கிட்டத்தட்ட 8 போர் அப்பா போட்டிருக்கிறாங்க. அதாவது அப்பா இருக்கும்போது போடப்பட்ட போர் 8. அதில் 3 தான் லைவில் இருக்குது. 3 லைவில் இருக்குது அப்படின்ன உடனே நம்ம 3 நல்ல தண்ணி இருக்குமானே இல்லை. கம்ப்ரஸருக்கு தான் தண்ணி இருக்குது. ஸோ அப்போ ஒரே நேரத்தில் 2 வால்வு வச்சு கம்ப்ரஸரில் இருந்து 2 போருக்கு ஓஸ் போய் தண்ணியை வெளியே எடுக்கு. ஸோ இந்த மரத்தில் ஒரு பாலை ஒரு மாதிரி நெளிஞ்சு வருது. எங்கே வரப்போகுது பார்ப்போம். இதெல்லாம் பார்த்து நல்லா பெருசாகவே இருக்குது பாருங்கள். இதில் 2 காய் கீழே கிடக்கு. அப்போ இது காய்ச்ச மரம் தான். ஆனால் இப்போ பாலை பெரிய லெவலில் இல்லை. பார்ப்போம். இந்த மரத்தில் கொஞ்சம் பாலை நல்லா இருக்குது, தெரியுதுங்களா? ஓகே, இது நல்லா வளர்ந்துருக்கே தவிர ஒன்றும் இல்லை. இதில் ஒன்றும் இல்லை. பாலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விடுதுன்னு நினைக்கிறேன். இந்த மரம் பாருங்கள், ரொம்ப செழிப்பான மரமாக இருக்குது பாருங்கள். காய் பெருசாக கிடக்கு. 2 காய் 3 காய் கிடக்கு, அவ்வளோதான். இப்போ வந்த குறும்பல் நல்லா இருக்குது. சரி, எதிர்பார்க்கலாம். இந்த மரத்தில்
பாலை இல்லை. இந்த மரத்தில் பாலை விட்டுருக்கு. இப்போ தான் பாலை கிட்டத்தட்ட ஒரு 3 பாலை நல்லா சைஸாக வந்திருக்கு. செவ்வள நீர். வா, சூப்பர். ஒரு பாலையில் எத்தனை வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ அப்போ நம்ம இந்த பாத்தி முறையில் பண்ணுறது, இந்த வட்டைப்பாத்தி எடுத்து பண்ணுறது பலன் அப்படின்னு தெரிஞ்சிருச்சா? ஓகே. இனிமேல் நம்ம இதில் கூடுதல் கவனம் உரம் விஷயங்களில் விடணும். நம்ம உரம் வந்து கெமிக்கல் வைக்கவே மாட்டோம். அப்பா வந்து ஆர்கானிக் ஃபார்ம் அப்படின்னு தான் இதை வந்து ஆரம்பித்தாங்க. நம்ம கொண்டையில் உள்ள பூச்சியை காப்பாற்றுறதுக்கு போன முறை என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, கல்லுப்பு, திம்பட்டு, அப்புறம் போர் போட்டப்போ வந்த மண், அதை எல்லாம் மட்டைக்குள்ளே ஆளை வச்சு போட்டோம். பெரிய செலவு அது. அதனால தான் கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னா அந்த நேரம் நிறைய பூச்சிக்கடி பிரச்சனைகள் இருந்து, இப்போ இதுலேயும் பூச்சிக்கடி பிரச்சனை இருக்குது. ஆனால் அது எனக்கு வந்து மேன் பவர் அதிகமாச்சு, செலவும் அதிகமாச்சு. இந்த தடவை தான் நான் மோனோக்ரோட்டோபாஸ் மட்டும் ஊற்றுவோம். நம்ம வந்து மேக்ஸிமம் காயை வந்து இளநீக்கோ தேங்காவுக்கோ எடுக்க போகிறதில்ல. அப்படியே கீழே விட்டு கொப்பரையாக தான் எடுக்கிறோம். ஏன்னா பெரிய லெவல் காய் இல்லை, இளநீ வெட்டுற அளவுக்கு நமக்கு வரல. அப்படின்னா மோனோக்ரோட்டோபாஸ் ஊற்றினோம் அப்படின்னா ஆயிலுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு வந்து மோனோக்ரோட்டோபாஸ் ஊற்றுறதுக்கு ரெடியாக இருக்கும். ஓகே. இப்போதைக்கு தோட்டத்தில் உள்ள தென்னையில் உள்ள ஈல்டை பற்றி உங்களுக்கு காட்டியிருக்கேன். தோட்டம்தான் பெருசாக இருக்கும், ஏதோ பெரிய வருமானம் எடுக்கிறதா இந்த தோட்டத்தை பார்க்குறவங்க மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, இவன் லட்சமாக சம்பாதிக்கான்னு. நான் சம்பாதிக்கனா இல்லையாங்கிறத இந்த வீடியோவை பார்த்தோம் நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் கோரப்புல், மலைக்கு முளைச்சி கோரப்புல்லை வந்து அழிக்கவே முடியாதுன்பாங்க. இதை கண்டாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஸோ இதுக்காக தான் போன தடவை நம்ம ஆடெல்லாம் வச்சுருந்தோம். ஆனால் மார்ச்சில் இருந்து அக்டோபர் வரைக்கும் மழை இல்லாதனால நான் பெருக்கின அந்த ஆடு அத்தனையும் கொடுக்க வேண்டிய சூழலாகி போச்சு. இறையே இல்லாமல் பாம்போல் நின்றுச்சு. மனசே கேட்கல. அதனால் போன செப்டம்பர் 15 நான் பெருக்கின ஆடு அவ்வளோத்தையும் கொடுத்துட்டேன். நன்றி, வணக்கம்.